அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் பெயர் போன எனது அருமை புரோலிட்டேரியட் பிளீடர்ஸ் குழு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம குழு தொடர்ச்சியா 200 நாட்கள் பக்கமா வந்திருக்கு. சட்டம் அப்படிங்கிற சம்பந்தமா ஆல்ரெடி ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறாங்க. அந்த வகுப்பு வந்து மிகவும் அருமையா இருக்கு. யாரும் பார்க்க தவறி இருந்தா அதையும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அது நம்ம குழுவோட யூடியூப் தளத்துல இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே கேட்டு இருந்தாங்க. பெரும்பாலும் எல்லாரும் பாத்தீங்கன்னா சிஜே மீன் தான் முக்கியத்துவம் கொடுத்து எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. டிஜே எக்ஸாம் சம்பந்தமா வகுப்பு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட பார்ட்டிசிபென்ட்ஸ் தொடர்ச்சியா கேட்டுக்கொண்டது இருக்கு. என்னங்க இன்னைக்கு இந்த டிஜே எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்ப்போம் அப்படிங்கிறது தான். அதன்படி இன்னைக்கு வந்து நமக்காக ஆயிஷா மேடம் எடுக்க வந்திருக்காங்க. வெல்கம் மேடம். நம்ம அந்த குழு சார்பாக உங்களை வரவேற்கிறோம். தொடர்ச்சியா நம்ம வகுப்புக்குள்ள போகலாம் மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ வெரி மச் சார். என்னையும் ஒரு உறுப்பினராக மன்னிக்கணும். இந்த குடும்பத்தினுடைய உறுப்பினராக சேர்த்ததுக்கு மிக்க நன்றி. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா போன டாபிக் நல்லபடியா முடிஞ்சது. அடுத்ததா டிஜி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஹால் டிக்கெட் வந்திருக்கும். ஹால் டிக்கெட் நம்ம சென்ட் ஜோசப்ல சென்டர் போட்டிருக்காங்க சென்னையில. அதுல வந்து கொடுக்கக்கூடிய அத்துணை டேர்ம்ஸை பார்த்துருங்க. அது கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. 8 மணிக்கெல்லாம் அங்கே ப்ரெசன்ஸ் காட்டிடலாம். 8 மணி அப்படிங்கிறது 7:30 கூட காட்டலாம், 7 கூட காட்டலாம், ஏன் 6:30 கூட காட்டிடலாம். ஸோ முடிஞ்ச அளவு சீக்கிரமா வந்துட்டீங்க அப்படின்னா அவங்க செக் பண்ணி நம்மளை உள்ள அனுப்புறதுக்கும் நமக்கு அந்த டைம் அவங்க நிறைய எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த டைமை வந்து நம்ம லேட்டாக போயிட்டு ஹரிபரியா இருக்கிறத விட இட்ஸ் பெட்டர் டு கோ பிஃபோர் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம முன்னாடியே போயிட்டு ரிலாக்ஸா போயிட்டு எதுவுமே பண்ண வேண்டாம். 2 நோட் மட்டும் வச்சுக்கோங்க. என்னுடைய இது பாலிசி மாதிரி சொல்றேன். பட் அது உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. லா பேப்பர் 1, லா பேப்பர் 2. லா பேப்பர் 1 மார்னிங் நடக்கும். ஸோ அது தேவையான விஷயங்கள் உங்களுக்கு என்ன ஷார்ட் அவுட் பண்ணி ஒரு மெமரிக்காக எடுத்துக்கிறீங்களோ அது மட்டும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி லா பேப்பர் 2க்கு தேவையான விஷயங்கள் எதெல்லாம் எந்தெந்த ஆக்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதுக்கு தேவையான விஷயங்கள் இது இருந்தா ஓகே, கொஞ்சம் மெமரிக்கு நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் லாஸ்ட் மூமெண்ட்ல அப்படிங்கறதுக்காக. பதட்டம் பட வேண்டாம். எப்படி கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அதுதான், அதுல எந்த வித மாற்றமும் ஆக போறது கிடையாது. ரிலாக்ஸா நம்ம எழுதலாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு அந்த பிரேக் வரும். அந்த பிரேக்ல லா பேப்பர் 2 கொஞ்சம் பாக்குற மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸா எடுத்துக்கோங்க. நிறைய புக்ஸ் பார்க்காதீங்க, கன்ஃபியூஸ் ஆவீங்க. அந்த மாதிரி இது எடுக்கலாம் அது பார்க்கலாம் அப்படி அந்த ஒரு பாஸ்னஸ் கொண்டு போவாதீங்க அந்த எக்ஸாம் நாள்ல. இப்போ நீங்க பண்றதெல்லாம் ஓகே, அதை எடுத்து படிக்கலாம், இது எடுத்து அது பார்த்தோமா இது பார்த்தோமா, ஓகே ரைட். அது இப்போ ப்ரிப்பரேஷன் டைம். ப்ரிப்பரேஷன் முடிஞ்சு இப்போ வந்து அது நம்ம அன்னைக்கு பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் இதுக்கு இது அந்த மாதிரி நீங்க ரிலாக்ஸா பாருங்க. ஸோ அந்த மாதிரி கொண்டு போங்க. அவசரம் எதுக்கும் படாதீங்க. கொஸ்டின் ஏன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் நமக்கு இதுல உண்டு. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய தப்பான ஆன்சருக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால நல்ல 1க்கு 2 தடவை படிங்க. ஸோ 2 டைம்ஸ் அதை நம்ம படிக்கும்போது புரியாத பட்சத்துல 3ஆவது தடவை கூட படிக்கலாம். ஸோ படிச்சு கொஞ்சம் பார்த்து நிதானமா ஆன்சர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு மேக்சிமம் ரைட்டான ஆன்சர் ஃபர்ஸ்ட் எல்லாமே போட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த ஆசோலேஷன் மைண்ட்ல இருக்கும். அதை திரும்பவும் ஒரு தடவை 2 தடவை படிங்க. ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வந்து ப்ராப்பரா எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் எது நம்ம இன்னும் ஆன்சர் பண்ணல ஆனா கரெக்டா மார்க் பண்ணுங்க. நம்ம 15th கொஸ்டின் எழுதுறோம் அப்படின்னா 15th கொஸ்டினுக்கான ஆன்சர் அந்த இடத்துலதான் நம்ம மார்க் பண்றோமா அப்படிங்கறது நல்லா 1க்கு 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 தடவை மார்க் பண்ணிட்டாலும் சரி, வேற இடத்துல மார்க் பண்ணிட்டா அடுத்த ஆன்சர் நமக்கு தப்பா போயிடும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா நம்ம வந்து இதுக்கு இது ஆன்சர் டக்கா அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கிட்டே வரலாம். அப்படி ரவுண்ட் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர், இதுதான் நம்ம ஆன்சர் ஷீட்லயும் எழுதியிருக்கோம், ரவுண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறது நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை பாக்குறதுல தப்பே இல்லை. அதனால அது மட்டும் இல்லாம கொஸ்டின் படிக்கிறதுக்கு நிறைய டைம் கொடுக்கறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது படிங்க. ஆசோலேஷன் மைண்ட்ல வருது, திரும்ப ஒரு 2-3 தடவை படிச்சு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா எப்படியும் நிறைய பேர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிளாஸ்ல இது சொல்லியிருந்தாங்க, அதுல ஏதாவது ஞாபகம் வருதா, நம்ம படிச்சதுல ஏதாவது ஞாபகம் வருதா, அந்த மாதிரி எடுத்துட்டு போயிட்டு நல்லபடியா எக்ஸாம் எழுதுங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஸோ இப்போ நாம வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியால இதுக்கு முன்னாடி
வேற ஒரு ஸ்டேட்ஸ்ல இருந்தா கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ எல்லாருமே இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது நல்லாவே படிச்ச ஒரு சப்ஜெக்ட் தான். இருந்தாலும் ஒரு ரீகால் பண்றதுக்காக தான் நம்ம இன்னைக்கு வந்து அதை பார்க்குறோம். இப்போ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் எப்போ வந்து அடாப்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான். த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா as framed by the Constituent Assembly was finally adopted and enacted on. ஞாபகம் வருதா? ஆப்ஷன்ஸ் 15th August 1947, 26th November 1949, 30th January 1949, 26th January 1950. Yes, V is the answer. 26th November 1949. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணது 26th November 1949 அப்படிங்கிறது தான். சரிங்களா? சரி. அடுத்தது, the constitution was finally signed by the members of the Constituent Assembly on option A 24th January 1950, 26th November 1949, 17th October 1949, 10th December 1948. அப்போ இந்த கான்ஸ்டியூஷன் ஃபைனலா சைன் பண்ணப்பட்ட மெம்பர்ஸால சைன் பண்ணப்பட்ட இறுதி நாள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 24th January 1950, 26th November 1949, 17th October 1949, 10th December 1948. இந்த 4 ஆப்ஷன். இந்த 4 ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் 24th January 1950 அப்படிங்கிறது தான் ஆன்சர். 24th January 1950. அடாப்ட் பண்ணது 26th November 1949. இதே வந்து கையெழுத்திட்டு கடைசியா முடிவு பண்ணது 24th January 1950 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இதே கொஸ்டின் தான் மற்ற டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஆனா அப்படியே மாறி மாறி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த சொல்ல போற விஷயம் என்ன அப்படிங்கறது மட்டும் நீங்க மனசுல வச்சுட்டு கரெக்டா நீங்க பாருங்க அப்படிங்கிறது தான். அடுத்த கொஸ்டின், sovereign under constitution belong to. Sovereign under constitution belongs to A, the president, B, the parliament, C, the people, D, executives, judiciary and legislature. Yes, the people. Sovereignty அப்படிங்கும்போது அது நமக்கு people. எல்லாருமே கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. The chairman of the Constituent Assembly was. The chairman of the Constituent Assembly was A, Jawaharlal Nehru, B, Jayaprakash Narayan, C, C. Rajagopalachari, D, Dr. Rajendra Prasad. 4 ஆப்ஷன் சொல்லியிருக்கேன். Yes, D is the right answer. That Rajendra Prasad அப்படிங்கிறது தான். அடுத்ததா, emergency power of the president is a found on the constitution. இல்ல இருங்க, அழிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்த வேற கொஸ்டின் போடுறேன். கொஸ்டின் நம்பர் இது எப்படின்னா, நம்ம வந்து ரீசனிங் சொல்ற மாதிரி இருக்கும். லா ரீசனிங் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் இது. Assertion: Dr. Ambedkar described Article 32 as the very soul of the Constitution. அதுக்கு ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, Article 32 provides effective remedies against violation of fundamental rights. So, assertion என்ன சொல்றாங்க, Dr. Ambedkar described Article 32 as the very soul of the Constitution அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு ரீசனும் கொடுக்குறாங்க.
Article 32 provides effective remedies against violation of fundamental rights அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ A, both A and R are true and R is the correct explanation of A. B, both A and R are true but R is not the correct explanation of A. C, A is true but R is false. D, A is false but R is true. கரெக்டா ஆன்சர் போட்டீங்க. ஏ தான். டாக்டர் அம்பேத்கர் அவர் தான் சொல்றார் 32 ஆஃப் த வாட் இஸ் தட் ஆர்டிகல் 32 அப்படிங்கிறது சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றாரு. அப்போ சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்றதுக்கு அவருக்கு என்ன ஏன் சொல்றாரு அப்படின்னா, ரெமிடிஸ் கிடைக்கும் மக்களுக்கு, ஃபண்டமெண்டல்ஸ் மூலயமா ரெமிடிஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதற்கான சரியான ரீசன் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. ஓகே. Dash is the heart and soul of the constitution. Dash is the heart and soul of the constitution. கர்நாடகா ஸ்டேட்ல வந்து ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, டிஜி எக்ஸாம்ல. Dash is the heart of the soul of the constitution. A, right to constitutional remedies. B, right to property. C, right to religion. D, all of the above. So, all yes, A is the correct answer. Right to constitutional remedies. Okay. Next, the basic structure of the Constitution of India is contained in. The basic structure of the Constitution of India is contained in. இது கேரளால கேட்ட ஒரு கொஸ்டின் இது. இதுக்கு ஆன்சர் A article 21, B article 32, C article 15, D article 14 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 21, 32, 15, 14 அப்படிங்கிறது the basic structure of the Constitution of India is contained in Article 32. Option B அப்படிங்கிறது தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது ஏன் அப்படின்னா ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் இருக்கு இல்லையா, நமக்கு 21 என்ன சொல்லுது? No person shall be deprived of the life or personal liberty except according to the procedure established by law அப்படிங்கிறது. ஸோ இதுல பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு ஆன்சர் 32 ரைட்ஸ் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தது the doctrine of rule of law in British Constitution was pronounced by. So இது the doctrine of rule of law அப்படிங்கிறது British Constitution ப்ரொனவுன்ஸ் பண்ணது யாரால அப்படின்னா A வின்சன் சர்ச்சில், B டக்ளஸ் ஹோம், C ஜென்னிங், D ப்ரொஃபசர் டைசி. ஸோ இந்த 4 பேரை சொல்றாங்க. இப்போ அந்த 4 பேர்ல யார் அப்படிங்கிறது தான் எஸ் டி இஸ் த ரைட் ஆன்சர், ப்ரொஃபசர் டைசி. சரி, இப்போ இது சொல்லும் போது நமக்கு இன்னொரு விஷயம், நம்ம பவர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும் வெவ்வேறு இடத்துல வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து எடுத்துதான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் எழுதப்பட்டது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த ரூல் ஆஃப் லா, சிங்கிள் சிட்டிசன்ஷிப், பார்லிமெண்டரி சிஸ்டம் இதெல்லாம் எந்த கண்ட்ரில இருந்து எடுத்தாங்க? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யுஎஸ்ஏ கிடையாது, எஸ் இங்கிலாந்து. ரூல் ஆஃப் லா, சிங்கிள் சிட்டிசன்ஷிப், பார்லிமெண்டரி சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கிலாந்துல இருந்து எடுத்திருக்காங்க. அடுத்தது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஜுடிஷியல் ரிவ்யூ, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் இதெல்லாம் நமக்கு எங்கிருந்து வந்தது? மிக முக்கியமா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்
இட் இஸ் ஃப்ரம் அமெரிக்கா. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரிவ்யூவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே, இது மூணுமே வந்து நமக்கு அமெரிக்கால இருந்து எடுக்கப்பட்டது. இதே வந்து கூட்டாட்சி தத்துவ முறை எங்கிருந்து எடுத்தோம் தெரியுமா? பெடரலிசம், கூட்டாட்சி தத்துவ முறை எங்கிருந்து எடுத்தோம்? கனடா. ஃப்ரம் கனடா தான் கரெக்ட். ஸோ கூட்டாட்சி தத்துவம் ஃபெடரலிசம் வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம கனடால இருந்து எடுத்திருக்கோம். சரி, நம்ம நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். எத்தனை அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் நம்ம இந்தியால? ஹவு மெனி அமெண்ட்மெண்ட்ஸ் டில் நவ்? 104. எஸ். இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பொறுத்த வரைக்கும் எந்த நாட்டில இருந்து எடுத்தோம்? இந்த சிஸ்டம் வந்து அரசியலமைப்பு திருத்த சட்டம் பொறுத்த வரைக்கும் எந்த நாட்டில இருந்து நம்ம எடுத்தோம் அமெண்ட்மெண்ட்? எஸ், சவுத் ஆப்பிரிக்கா. அது மட்டும் இல்ல, இங்க சவுத் ஆப்பிரிக்கால இருந்து நம்ம வந்து ராஜ்யசபா அப்படிங்கிற அந்த எலெக்ஷன், ராஜ்யசபா உறுப்பினர்கள்லாம் எப்படி எலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அப்படின்றது இல்லையா? ஸோ அந்த சிஸ்டத்தையும் சரி, இந்த அமெண்ட்மெண்ட் சிஸ்டத்தையும் சரி, இந்த ரெண்டுமே வந்து சவுத் ஆப்பிரிக்கால இருந்து எடுத்திருக்கோம். ஸோ கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கறத நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கோம்? கன்கரண்ட் லிஸ்ட் நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கோம்? எஸ், ஆஸ்திரேலியா. கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கறத நம்ம ஆஸ்திரேலியால இருந்து எடுத்திருக்கோம். சரி, எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஸோ அந்த எமர்ஜென்சி பொறுத்த வரைக்கும் நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கோம்? எஸ், ஜெர்மனில இருந்து நம்ம எடுத்திருக்கோம். சரி, அப்போ அந்த எமர்ஜென்சி டைம்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்? சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அட் த டைம் ஆஃப் எமர்ஜென்சி. அந்த சிஸ்டமும் எங்க இருந்து தான் எடுத்தோம்? ஜெர்மனில இருந்து தான் எடுத்திருக்கோம். ஓகே. டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அண்ட் தென் நம்மளுடைய பிரசிடென்ட் உடைய எலெக்ஷன் சிஸ்டம். டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அப்புறம் எஸ், அயர்லாந்து இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. ப்ரொசீஜர்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா from Japan. From Japan. Yes, கரெக்டான ஆன்சர். ஸோ அப்படியே அடுத்து போலாம் கொஸ்டினுக்கு. What is the minimum number of judges of the Supreme Court who must sit together to constitute a constitution bench? ஸோ எத்தனை ஜட்ஜஸ் இருந்தா சுப்ரீம் கோர்ட்ல அதை வந்து கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுன்னு சொல்றோம்? எஸ். இதே வந்து ஃபுல் பெஞ்சுன்னு சொன்னா எத்தனை பேர் இருந்தா போதும்? 5 is a correct answer. Full benchக்கு 3 correct. Okay, next question. The right of vote in India is fundamental rights. A, fundamental right. B, natural right. C, constitutional right. D, legal right. Right of vote in India is, the right of vote in India, A, fundamental right. Natural right. C, constitutional right. D, legal right. இல்ல, legal right தான். The right of vote is vote in India is a legal right. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, legal right. இப்போ நிறைய பிளானிங் கமிஷன்ஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம். அப்போ அந்த பிளானிங் கமிஷன்ஸ்ல அது எப்படிப்பட்ட ஒரு பாடியா அது ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது. The planning commission is a option A, political body. B, statutory body. C, non-political body. D, quasi-political body. 4 ஆப்ஷன்: political body, statutory body, non-political body, quasi-political body. Yes, D is a correct answer.
குவாசி பொலிட்டிக்கல் பாடி. பிளானிங் கமிஷன் வந்து குவாசி பொலிட்டிக்கல் பாடியா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அது மட்டும் இல்லாம இந்த பிளானிங் கமிஷன் இஸ் அ நான் கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் நான் ஸ்டாச்சுட்டரி பாடி. அதுதான் உண்மை. ஸோ அது வந்து கான்ஸ்டிடியூஷனாவோ இல்லை ஸ்டாச்சுட்டரியாவோ இருக்காது. அதை பொறுத்த வரைக்கும் ஒரு குவாசி பொலிட்டிக்கல் பாடியா இருக்கும். ஓகே, இதே வந்து அப்படியே மாத்தி கூட கேட்கலாம். which of the following is not a constitutional body அப்படின்னு கேட்டு எலெக்ஷன் கமிஷனு, பிளானிங் கமிஷனு, ஃபைனான்சியல் கமிஷனு அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நம்ம கொடுக்கலாம். ஸோ அது பிளானிங் கமிஷன்ல சொல்லுவோம். சரி, அடுத்ததா which doctrine of administrative law is a dilatory doctrine because of many exceptions அப்படின்னு சொல்லி not legal right ன்னு சொல்றீங்க. the right to vote அப்படிங்கிறது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டா நாட் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டா இருக்க சான்ஸே இல்லை. ஸ்டாச்சுட்டரி ரைட்டா கூட சொல்லலாம், லீகல் ரைட்டாவும் நம்ம அதை சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த ரைட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சிஸ்டர் போட்டிருக்காங்க, ஒருத்தங்க போட்டிருக்காங்க மெசேஜ்ல இல்லையா. சரி, ஆனா இப்போ இந்த டிஸ்கஷன் நம்ம முடிச்சுட்டு வச்சுக்கலாம், அடுத்து போலாம். சரி, ஒரு கொஸ்டின் போயிட்டு இருந்தது. which doctrine of the administrative law is a dilatory doctrine because of many exceptions அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஸோ இதுல வந்து A doctrine of separation of powers, B rule of law, doctrine of pleasure, D doctrine of proportionality அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல வந்து A doctrine of separation of power is correct answer. next, ஏதாவது டவுட் இருந்ததுன்னா லாஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பேசலாம் அதை பத்தி. The constitution does not provide for the post of, நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் ஒரு போஸ்டிங் தரல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, டெபுட்டி பிரைம் மினிஸ்டர், டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இந்த 4 ஆப்ஷன் உண்டு. இதுல வந்து நமக்கு எது அப்படின்றத பார்த்தோம்னா எஸ், சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். சி தான் நமக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன்ல டஸ் நாட் ப்ரொவைட் தட் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறது கிடையாது. நெக்ஸ்ட், இப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் கிவன் இன், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நமக்கு எங்க வரும்? ஆர்டிகல், இது ஒரு அமெண்டட் ஆக்ட், அமெண்டட் ஆக்ட் வச்சு நமக்கு வந்த ஒரு விஷயம். எஸ், 51A அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். அடுத்தது, முத நமக்கு இந்த அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்தது எந்த வருஷம்? ஃபர்ஸ்ட் நமக்கு அமெண்ட்மெண்ட் வந்தது எந்த வருஷம்? In which year was the first amendment to the constitution effected? Yes, 1951 is the correct answer. 1951, 1951ல தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 19ல அபியூஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கறத வந்துச்சு. அண்ட் தென் அடுத்தது, அதுவும் எதுக்காக அப்படின்னா வெல்ஃபேர் ஆஃப் தி ஷெட்யூல் காஸ்ட் ட்ரைப்ஸ் அண்ட் பேக்வர்ட் கிளாஸ்க்காக வந்தது. அடுத்த கொஸ்டின், which of the following amendments act of the constitution provides for the appointment of one person as governor of 2 or more states? Which of the following amendments act of the constitution provides for the appointment of one person as governor of 2 or more states? A second amendment, B third amendment, C fifth amendment, D seventh amendment. எந்த அமெண்ட்மெண்ட்ல D is a correct answer.
7th அமெண்ட்மெண்ட்ல தான் வந்து ஒரு பர்சன் வந்து 2க்கும் மேற்பட்ட ஸ்டேட்ஸ்க்கு கவர்னரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அது 1956ல கொண்டு வரப்பட்டது. The amendment 1956 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, through which amendment of the Constitution of India Sikkim was included in Union of India? சிக்கிம் அப்படிங்கிற அந்த மாநிலம் எப்பொழுது எந்த அமெண்ட்மெண்ட் மூலமா யூனியன் ஆஃப் இந்தியாவோட இணைந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின். அதுக்கு ஆப்ஷன் ஏ 36th அமெண்ட்மெண்ட், பி 35th அமெண்ட்மெண்ட், சி 7th அமெண்ட்மெண்ட், டி 5th அமெண்ட்மெண்ட். ஸோ 4 அமெண்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. 36, 35, 7, 5th. A is the correct answer. 36th amendment அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்ததாக, which of the following article was amended by 42nd Constitutional Amendment Act? 42வது அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் எதுல எந்த ஆர்டிக்கல்ல வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுல அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்லயே இன்னொன்னும் அமெண்ட்மெண்ட் வருது. ஆர்டிகல் 330, ஆர்டிகல் 330லயே அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஏ வந்து ஆர்டிகல் 330 கொடுத்திருக்காங்க, பி ஆர்டிகல் 13, சி ஆர்டிகல் 131, டி ஆர்டிகல் 354. இந்த எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிற அந்த முறையை வந்து அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க அந்த ஆர்டிகல்ல அடிஷ்னலா ஒரு பேரா. ஸோ அதுல வந்து ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததா, the Union Territory of Delhi came into called the National Capital Territory of Delhi by the virtue of அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அமெண்ட்மெண்ட் ஆர்டிகல் 239 of the Constitution, B by insertion of article 239A in the Constitution, C by appointing a governor, D none of the above அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. Yes, B is the correct answer. By inserting of article 239AA in Constitution. Okay. Which amendments under the Indian Constitution provides for the reservation in panchayats to the men? So பெண்களுக்கு பஞ்சாயத்துல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரிசர்வேஷன் எந்த அமெண்ட்மெண்ட் மூலமா கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு அமெண்ட்மெண்ட் என்னென்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஏ 77th அமெண்ட்மெண்ட், பி 75th அமெண்ட்மெண்ட், சி 74th அமெண்ட்மெண்ட், டி 73rd அமெண்ட்மெண்ட் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. எஸ், டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 73rd அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்தது, அப்போ நம்ம கிளாஸ் K2 அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இப்போ by which of the following amendments of the Constitution service tax has been added? சர்வீஸ் டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்போ எந்த அமெண்ட்மெண்ட் மூலமா ஆட் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அமெண்ட்மெண்ட் ஏ 83rd அமெண்ட்மெண்ட், பி 84th அமெண்ட்மெண்ட், சி 87th அமெண்ட்மெண்ட், டி 88th அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல நமக்கு டி 88th அமெண்ட்மெண்ட் கரெக்ட். டி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, reservation in education institutions including private institutions under the Indian Constitution has been inserted by the amendment of. So இப்போ ரிசர்வேஷன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல உருவாக்கப்பட்ட அமெண்ட்மெண்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆர்டிகல் அவங்க எந்த அமெண்ட்மெண்ட் சொல்றாங்கன்னா, ஏல 42nd அமெண்ட்மெண்ட், பில 44th அமெண்ட்மெண்ட்,
சில 93rd அமெண்ட்மெண்ட், டில 88th அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து சி 93rd. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல எஸ் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். 93rd 93வது அமெண்ட்மெண்ட்ல எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நமக்கு ரிசர்வேஷன் பத்தி அமெண்ட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. அடுத்தது provisions for cooperative societies has been added in the Constitution of India by A. Provision for the cooperative societies பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால எதுல ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுல ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. A Constitution Act 1995, அதாவது அந்த 78th அமெண்ட்மெண்ட் சொல்றாங்க. அடுத்தது 97, அதாவது கான்ஸ்டிடியூஷன் ஆக்ட் 2011, அண்ட் தென் கான்ஸ்டிடியூஷன் ஆக்ட் 2014 99 சொல்றாங்க. அப்புறம் 100வது சட்ட இத அமெண்ட்மெண்ட்டையும் சொல்றாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கரெக்ட் 97th அமெண்ட்மெண்ட். கோஆபரேட்டிவ் பொறுத்த வரைக்கும் 97th அமெண்ட்மெண்ட்ல நமக்கு அது 2011 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல அது வருது நமக்கு. சரிங்களா? ஓகே. Which of the following amendments of the Constitution is related with GST? எந்த அமெண்ட்மெண்ட் வந்து நமக்கு GST வந்து ஆட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ் 101 அப்படிங்கிறது தான் கரெக்ட். 101st அமெண்ட்மெண்ட் தான் நமக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி சர்வீஸை பத்தி சொல்லுது. நெக்ஸ்ட், இப்போ எக்கனாமிக்கலி வீக்கர் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா, அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல ரிசர்வேஷன் சீட்ஸை பத்தி சொல்றாங்க. அது வந்து எந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் படி வருது? Which of the following amendment to the Constitution is related with the reservation of the seats in education institutions for the economically weaker section of the citizens? Option A 123rd, option B 101, option C 103, option D 102. அப்போ சரியான ஆன்சர் சி தான். 103 தான், சி தான். 103 தான் கரெக்ட். நீங்க சொன்னது ஆன்சரும் கரெக்ட் தான். சரி, நமக்கு கன்கரண்ட் லிஸ்ட் எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு? கன்கரண்ட் லிஸ்ட் is given in A. Schedule 6 of the Constitution, B. Schedule 5 of the Constitution, Schedule 6 of the Constitution, Schedule 7 of the Constitution. Yes, 7 is the correct answer. In the Indian Constitution, criminal procedure is included in the dash. அப்போ கிரிமினல் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்திய கான்ஸ்டிடியூஷன்ல எதை எங்க இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படிங்கறத क्वेश्चन. A கன்கரண்ட் லிஸ்ட், B யூனியன் லிஸ்ட், C ஸ்டேட் லிஸ்ட், D none of the above. A தான் கரெக்டான ஆன்சர். கன்கரண்ட் லிஸ்ட் தான் நமக்கு வந்து இந்த கிரிமினல் ப்ரொசீஜர் அப்படிங்கறது இன்க்ளூட் ஆயிருக்கு. இது எந்த மாதிரி கேட்டாலும் நீங்க பதில் சொல்லிக்கோங்க. ஏன்னா வெவ்வேறு क्वेश्चन பேப்பர்ஸ்ல பார்த்தோம்னா வெவ்வேறு மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, the feature of concurrent list in our constitution is borrowed from which country's constitution? எந்த கண்ட்ரியினுடைய கான்ஸ்டிடியூஷன் பேஸ் பண்ணி கன்கரண்ட் லிஸ்ட நம்ம borrow பண்ணிருக்கோம்? A ஜப்பான், B அயர்லாந்து, யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் D ஆஸ்திரேலியா. எஸ், ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் இது. டி ஆஸ்திரேலியா தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், in preamble of the constitution word socialist was added by. நம்ம கான்ஸ்டிடியூஷன் preambleல
சோசியலிஸ்ட் அப்படிங்கிறது எந்த இடத்துல ஆட் ஆயிருக்கு, எந்த அமெண்ட்மெண்ட்ல ஆட் ஆயிருக்கு? எஸ், கரெக்ட், 42nd. அப்போ 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல செக்ஷன் 2ல வந்து இந்த சோசியலிஸ்ட் அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் சரியான பதில். அப்போ பார்த்தோம் அப்படின்னா the word sovereignty, democratic, republic இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆட் ஆன விஷயம் தான். இது எந்த வருஷம் ஆட் ஆனது, எந்த வருடத்துல இது ஆட் ஆனது? நைன்டீன் 1977ல ஆட் ஆனது. அடுத்தது இது எஸ்ஆர் நோ கொஸ்டின் அந்த மாதிரி வருது. Preamble is the part of the constitution. Preamble is the correct 3/1/1977. Preamble is the part of the constitution. Option A yes, option B no, option C maybe, option D may not be அப்படிங்கிறது. Yes, preamble is a part of the constitution. இது வந்து நிறைய கேஸ் நம்ம கான்ஸ்டியூஷன் படிக்கும் போதே வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நிறைய கேஸ் லாஸ் தான் பார்த்துருப்போம் இல்லையா? பிரியாம்பிள் வந்து கான்ஸ்டியூஷனுடைய ஒரு அங்கமா இல்லையா அப்படிங்கிறது நிறைய திருவாரி கேஸா இருக்கட்டும், கேசானந்த பாரதி கேஸ் இருக்கட்டும், இதெல்லாமே வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அடுத்தது சரி, the preamble of the Indian constitution has been amended so far. A once, B twice, C thrice, D never. Yes, answer is once தான் நம்ம வந்து பண்ணிருக்கலாம். ஒன்ஸ் தான் அது பண்ணியிருக்கோம், அமெண்டட் பண்ணது அது ஒரே ஒரு தடவை தான். இந்த சோசியலிஸ்ட், டெமோக்ராட்டிக் இதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல, அந்த வேர்ட் எல்லாம் அதெல்லாம் எந்த கண்ட்ரில இருந்து நம்ம எடுத்தோம்? சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் இதெல்லாம் நம்ம எந்த கண்ட்ரில இருந்து எடுத்தோம்? நிறைய ஆன்சர் வருது வித்தியாசமா. இது வந்து காமனா தான் நான் கேட்கிறேன் நானு. சாவர்ஜின், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் இது எல்லாமே வந்து ரஷ்யால இருந்து எடுத்தோம். பிரெஞ்சு ரெவல்யூஷன் வந்து 17th வரும், அதாவது 18th centuryல வரும் அது. சரி, ரைட், நெக்ஸ்ட் போலாம். Sovereignty under constitution belongs to. நான் ஏற்கனவே இந்த கொஸ்டின் ஒரு தடவை சொல்லியிருக்கேன், ஆன்சரும் பண்ணியிருக்கீங்க. Sovereignty under the constitution belongs to A the president, B the people, C the executive, D the parliament. Yes, people is the B is the correct answer. ஏற்கனவே பார்த்தது தான். சரி, இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல எப்ப அந்த கான்ஸ்டிடியூஷன் உருவானதோ அந்த ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல எத்தனை ஆர்டிகல் இருந்தன, எத்தனை பார்ட்ஸ் இருந்தது, எத்தனை ஷெட்யூல் இருந்தது? ஆர்டிகல்ஸ், பார்ட்ஸ், ஷெட்யூல்ஸ் இன் ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன். 8 ஷெட்யூல், ரைட். பார்ட்ஸ் 395 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஆர்டிகல். பார்ட்ஸ் எத்தனை பார்ட்ஸ் இருந்தது? 22 பார்ட்ஸ், கரெக்ட். ஸோ ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல 395 ஆர்டிகல்ஸ், 22 பார்ட்ஸ் அண்ட் 8 ஷெட்யூல்ஸ் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் இல்லையா? எஸ் மேம். எஸ். Which part of the Constitution of India deal with the fundamental rights? Which part of the Constitution of the India deals with the fundamental rights? Yes. Part 3 is the correct answer. Fundamental rights நமக்கு இருக்கக்கூடிய part எது? 3 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர்.
அடுத்தது, the principle of eclipse is related with which of the following article of the Constitution? Yes, Article 13 is the correct answer. Subclause, subarticle 1ல உள்ள subclauseல இருக்கும் நமக்கு. Yes, அடுத்ததா, the term law in force in clause 3 of the Article 13 means. அதுக்கு மீனிங் என்னன்னு கேக்குறாங்க. இது அசாம்ல ஒரு கொஸ்டின்ல வந்திருக்கு இது. The term law in force in clause 3 of Article 13 means. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. A, only statutory law. B, customs and usages only. C, both A and B. D, newly formed public order only. Yes, C is the correct answer. Both, only statutory lawவும் இருக்கலாம், இல்ல custom and usage கூட இருக்கலாம் அப்படிங்கறத சொல்லலாம். அடுத்தது, the equal protection of laws in Article 14 has been taken from. The equal protection of laws in Article 14 has been taken from A, British Constitution, B, American Constitution, C, Australian Constitution, D, none of the above. D, equal protection of law அப்படிங்கிறது Article 14 பொறுத்த வரைக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிட்ட இருந்து நம்ம வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். யுனைடெட் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது, equality before law and equal protection of law, Article 14 available to whom? யாருக்கெல்லாம் அது அவைலபிளா இருக்கும் அப்படிங்கிறது. A, citizens. B, all persons. C, both A and B. D, none of this. C, both A and B. Citizens and all persons அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்த கொஸ்டின், which one of the following does not correctly match? Which one of the following does not correctly match? Option A, freedom of speech and expression includes freedom of press. Option B, freedom of conscience includes right to wear and carry kirpan by Sikhs. Option C, right to personal liberty includes right to carry on any trade or business. Option D, right to equality includes principles of natural justice. So இது எது not matched? D is the correct answer. Right to equality includes principle of natural justice அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட், அடுத்த கொஸ்டின், the fundamental rights available only to a citizen of India is the right under article. இது கேரளால கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். The fundamental rights available only to a citizen of India is the right under article. Article A, sorry, option A 14, option B 15, option C 20, option D 22. சிட்டிசன் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 15. ஆர்டிகல் 15 சரிங்களா? ஆர்டிகல் 15 நம்ம என்ன சொல்றாங்க? ஆப்ஷன் பி இது. The state shall not discriminate against any citizens on ground only of religious, race, caste, sex, place of birth or any of them. அப்படிங்கிறது நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஆர்டிகல் அப்படிங்கிறது தான் கரெக்ட்.
ஆர்டிகல் 17 எதை பத்தி சொல்லுது? Article 17 of Indian Constitution deal with option A education, B health, C abolishing of untouchability, D food. Yes, C is the correct answer. That is the abolishment of untouchability அப்படிங்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட், அதோடைய நோக்கம் என்ன? அதை ரிமூவ் பண்ணணும், அந்த அன்டச்சபிலிட்டி அப்படிங்கறத வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கறத அதனுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம் அப்படின்றத சொல்லலாம். Freedom of speech and expression is available to whom? Option A citizen, B all including foreigners, option C only A, option D only B. A citizens, B all includes foreigners, only A, D only B. C is the correct answer. Only A, A மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. That is a citizen. Citizens டைரக்டா சொல்லாம இது வந்து ஒன்லி அப்படிங்கிற ஏரை மட்டும் நம்ம வந்து சொல்றாங்க. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது எல்லா மக்களுக்குமே உண்டு, அதாவது சிட்டிசன்ஸ்க்கு உண்டு. அது 19 சப்ளாஸ் 1 அப்படிங்கிறது. சரி, சொசைட்டி அப்படிங்கிறது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல நமக்கு எந்த இடத்துல வருது, எந்த ஆர்டிக்கல் வரும்? இந்த ரைட்டிங் சொல்லும்போது அது ஞாபகம் வருது. நம்ம ஏன்னா ஏற்கனவே கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸை பத்தி பார்த்தோம். அதுல பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா ஆர்டிகல் 19 சப்ளாஸ் 1 சப்ளாஸ் C-ல நமக்கு வரும் அப்படிங்கிறது தான். சரி, அடுத்த கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் a fundamental rights? A to assemble with arm, to form cooperative societies, right to employment, right of religious, option B is a correct answer. இதுல வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல்ஸ் ரைட்ஸ் இல்லாத 4 விஷயங்கள் 3 விஷயங்களை கொடுத்து ஒரு விஷயம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டா நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது என்ன எதுன்னு நமக்கு இது வந்து டிஜே பிலிம்ஸ்ல 2014ல வந்த கொஸ்டின். விச் ஆஃப் த அடுத்தது விச் ஆஃப் த இதான் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான், அதுல மாத்தி கேட்டிருக்காங்க ஒரு விஷயம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஸ் நாட் அவைலபிள் டு ஃபாரின் சிட்டிசன்ஸ்? ஆப்ஷன் ஏ equality before law, B freedom of expression, C right to life and a personal liberty, D right against exploitation. அப்போ நமக்கு யாருக்கு இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது யாருக்கு கிடையாது? நாட் அவைலபிள் டு த ஃபாரின் சிட்டிசன் அப்படின்னா கொடுத்ததுல கரெக்ட் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது தான் வந்து சரியான ஆன்சர். அடுத்ததாக, which article of the Constitution of India guarantees citizens the right to settle in any part of the territory of India? எங்க வேணாலும் போய் செட்டில் ஆகலாம். 2015 டிஜே கொஸ்டின்ல இது வந்திருக்கு. Which article of the Constitution of India guarantees citizens the right to settle in any part of territory of India? Option A Article 19 1A, Article 19 1D, Article 19 1E, Article 19 1G. Which one? இதுல 19 1E தான் கரெக்ட். ஆப்ஷன் சி எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 19 1E அப்படிங்கிறது தான் நம்ம இந்தியன் டெரிட்டரியில எங்க வேணாலும் போயிட்டு இருக்க முடியும் அப்படிங்கறத செட்டில் ஆக முடியும்ன்றத சொல்றாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிற கொஸ்டின் எது அப்படின்னா, which provision of the Constitution recognize right of accused to remain silent? நல்ல ஒரு கொஸ்டின் இது. Which provision of the Constitution recognize right of the accused to remain silent? Article 19, Article 21, Article 20, Article 14. Yes, Article 20 is the correct answer. Article 20 is the correct answer. அடுத்ததா, in India, right to education is a
In India, right to education is a constitutional rights, statutory rights, fundamental rights, common law rights. இதுல எது நமக்கு வரும்? எஸ், சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல நமக்கு இது வரும் அப்படிங்கிறது தான். அடுத்தது, which provision of Indian Constitution entitle right to education as a fundamental rights? இதேதான், இது வந்து டிஜேல கேட்டிருக்காங்க, ரெண்டு இடத்துல இது கேட்டிருக்காங்க. கொஞ்சம் அந்த வேர்டிங்ஸ் தான் மாறி வந்திருக்கே வழியே ஒரே ஆன்சர் தான். இது வந்து 21A அப்படிங்கிறது தான். ஸோ இதுல ஆர்டிகல் எதுன்னு கேட்டிருக்காங்க, அதுல என்ன மாதிரியான ரைட்ஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுதான் டிஃப்ரெண்டா ஒரு கொஸ்டினுக்கும் இன்னொரு கொஸ்டினுக்கும் டிஃப்ரெண்டா கேட்கறாங்க. ஆனா சேம் ஆன்சர், பட் மேட்ரு வந்து ஒரே விஷயத்தை சம்மந்தப்பட்டது தான் இருக்கு. அடுத்தது, Article 22 of the Constitution of India is combination of எந்த காம்பினேஷனோட இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ taxation law, B preventive as well as punitive law, C substantive law, D procedural law. Procedure law தான். D is a correct answer. ஏன்னா Article 22 of the Constitution is combined with of a procedural law. அடுத்தது, no child below the age of dash years shall be employed to work in any factory. Yes, correct answer. 14 years is a correct answer. சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. அடுத்தது, the right to move the Supreme Court of India for the enforcement of fundamental rights is guaranteed under. எஸ், நான் ஆப்ஷன் சொல்ல வேண்டிய அவசியமே இதுல கிடையாது. சொல்லாமே நீங்க வந்து சொல்றது கரெக்டா. ஆர்டிகல் 32 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நம்ம அதுக்கு தானே போறோம். ஏன்னா நமக்கு ரெமெடி அப்படிங்கிறது அங்கதான் நமக்கு கிடைக்குது. ஸோ அதுல வர அது சொன்னது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், the directive principles are option A justiciable the same way of the fundamental rights. ஒன்னு. B justiciable though not the same way as the fundamental rights. Option C decorative portions of the Indian Constitution. Option D not justifiable yet fundamental in the governance of the country. Yes, not justifiable yet fundamental in the governance of the country. D is a correct answer. அடுத்தது, இந்த கொஸ்டின் நிறைய ஒரு இதுல வந்திருக்கு, அதனால இதை நான் படிக்கிறேன். நிறைய கொஸ்டின் இதுல போட்டிருக்காங்க நிறைய ஸ்டேட்ஸ்ல. Which among the following is not a fundamental right? Which among the following is not a fundamental right? Right to equality, right to freedom of religious, right to constitutional remedy, equal justice and free legal aid. Option A, B and C. B only A, C only D, D only C. கரெக்ட். நீங்க அந்த டீன் சொன்னது வந்து ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. சரியா? ஏன்னா இது டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில நமக்கு வரும். 39A அப்படிங்கிறது ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்டு பொறுத்த வரைக்கும் அதுல நமக்கு வந்துடும். ஸோ அதனால அது வராது. அடுத்தது, which article of the Constitution of India obliges the state to organize village panchayats? So village panchayats
ஆர்கனைஸ் பண்றதுக்கு எந்த ஆர்டிகல் சொல்லுது? ஆர்டிகல் 40, ஆர்டிகல் 41, ஆர்டிகல் 42, ஆர்டிகல் 43 அப்படிங்கும்போது ஆர்டிகல் 40 is the correct answer. The organization of village panchayats is contained under. இது எப்படி கேட்டாலும் நீங்க அதை எழுதிடலாம். சரிங்களா? அடுத்தது, right to work in the constitution can be traced in. Right to work in the constitution can be traced in. Option A, fundamental rights. Option B, directive principle of state policy. Option C, preamble of the constitution. D, none of the above. Yes, B is the correct answer. Directive principles of state policy அப்படிங்கிறது தான். சரிங்களா? இதெல்லாம் வந்து பழைய டிஜில வந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following is a directive principle of state policy? Which of the following is a directive principle of state policy? Option A, to provide paternity leave. B, to organize gram sabha. C, to provide for participation of workers in management of industries. D, to take steps for separation of judiciary from legislature. அப்படிங்கிறது இதுல பாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க. டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, இதுல எது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏ, டு ப்ரொவைட் பர்டர்னிட்டி லீவ், இதுல எது எந்த ஆர்டிகல்ல வருது? ஆல் தி அபோவ்னு சொல்றீங்க. ஆல் தி அபோவ் ஆப்ஷனே இதுல இல்ல. பி, டு ஆர்கனைஸ் கிராம் சபாஸ். சி, டு ப்ரொவைட் ஃபார் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது தான் ஆன்சர். நமக்கு 43A வரும். அது நமக்கு டு டேக் ஸ்டெப்ஸ் ஆஃப் த செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் லெஜிஸ்லேச்சர். ஸோ இந்த கொஸ்டின் டிஜேல பழைய டிஜே 2014 வந்திருக்கு. இப்போ நம்ம சொன்னது. சரிங்களா? அடுத்தது, the Constitution of India recognize international law under. இன்டர்நேஷனல் லாவை வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் வந்து ஏத்துக்குது. அது ஆர்டிகல் ஆப்ஷன் ஏ, ஆர்டிகல் 51 and 253, ஆர்டிகல் 51 and 252, ஆர்டிகல் 50 and 253, ஆர்டிகல் 50 and 252. Yes, A is a correct answer. ஆர்டிகல் 51 and 253 அப்படிங்கிறது தான் சரியான ஒரு ஆன்சர். அடுத்ததா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எல்லாமே உள்ள வரும்போது உள்ள அந்த சப்ளாஸோட ஏதோ ஒரு சிலதெல்லாம் கேட்க நிறைய வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்ததான், அண்டர் ஆர்டிகல் 51A ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் டோட்டல் டியூட்டிஸ் ப்ரொவைட்ஸ் ஆர். எத்தனை டியூட்டிஸ் நமக்கு அதுல சொல்லப்பட்டிருக்கு? எஸ், 11 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அப்படியே கண்டினியூ பண்ணலாமா? எஸ் மேடம், நீங்க கண்டினியூ பண்ணலாம் மேடம். எஸ். Who is the supreme commander of the armed force in India? இது 4-5 கொஸ்டின் பேப்பர்ல இது வந்திருக்கு. ஆப்ஷன் ஏ, டிஃபென்ஸ் மினிஸ்டர். ஆப்ஷன் பி, பிரசிடென்ட். ஆப்ஷன் சி, பிரைம் மினிஸ்டர். நன் ஆஃப் தி அபோவ். எஸ், பிரசிடென்ட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் தி யூனியன். இதுவும் டிஜில 2018 கொஸ்டின்ல வந்து கொடுத்துருக்காங்க. ரெக்கார்ட்ஸ் பர்சனல் சிக்னேச்சர் ஆஃப் தி பிரசிடென்ட், is record to be made and executed in the name of the president, is record to be in the name of the prime minister and his council of ministers, can be exercised by any public servant belonging to Indian administrative service அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் பவர் பொறுத்த வரைக்கும் நமக்கு யார் இருக்கா? இஸ் ரெக்கார்ட் டு மேட் எக்ஸிக்யூட்டட் இன் தி நேம் ஆஃப் தி பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட் தான் நமக்கு எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி பொறுத்த வரைக்கும் ஹையர் கமாண்டர்.
Next question. Sorry. The oath is administered to the President of India by A. Speaker of Lok Sabha, B. Prime Minister of India, C. Attorney General of India, Chief Justice of India. கரெக்டா சொல்லிருவீங்க. எஸ், எல்லாருமே எல்லாருமே கரெக்டா சொல்லுவீங்க. இது கேட்டிருக்காங்க, இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க நம்ம இதுல. Next question. The proposal to prefer charge against the President of India should be moved by at least of the total number of members of the House. அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. The proposal to prefer charge against the President of India should be moved by the at least of the total number of members of the House. A. 1/10, B. 1/5, C. 2/3, D. 1/4. D. 1/4 is the correct answer. 16 subclass 2 2A ல பாருங்க இருக்கும். சரி, அடுத்த கொஸ்டின். Who decides a dispute regarding the election of the President of India? Option A, Election Commission. Option B, Chief Justice of India. Option C, Parliament. D, Supreme Court. Supreme Court is the correct answer. D. Yes, sir. Next. Which article in the Constitution of India related to the power of the President to grant pardons, etc., and to suspend, remit, and commit sentence in certain cases? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ், ஆர்டிகல் 72 is the correct answer. Next. இது எப்படி கேட்டாலும் நீங்க மாத்தி கேட்டாலும் நீங்க சொல்லுங்க. ஏன்னா அடுத்த இதுல பார்த்தோம்னா மாத்தி கேட்டிருக்காங்க. அதே கொஸ்டின் தான், வேற மாதிரி கேட்கறது. ஸோ விதங்கள் பலமாக இருந்தாலும் மெயின் மேட்ரு வந்து அதுதான். அடுத்ததா, Parliament of India shall consist of dash. A. 2 houses, 2 houses and minister, 2 houses, ministers and attorney general, 2 houses and the president. ஒரு Parliament of India shall consist of எதெல்லாம் இருக்கணும்? 2A, 2 houses, 2 houses and ministers, 2 houses, ministers and attorney general. D, 2 houses and the president. D is the correct answer. 2 houses and the president அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட், அதே கொஸ்டின் தான் வேற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து முன்னாடி பிரசிடென்ட் வர்றாரு, அவ்வளவுதான். சரி, அடுத்தது மேட்ச் இட் எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. ஓகே, நம்ம அடுத்து போயிடலாம். A money bill can be originated A. only in Lok Sabha, B. only in Rajya Sabha, C. in both houses, D. at the joint session of the both houses. Yes, only in Lok Sabha அப்படிங்கிறது தான் சரியான ஒரு ஆன்சர். சரிங்களா, அடுத்து பார்க்கலாமா? Who decides in Parliament whether a bill is a money bill? யார் டிசைட் பண்ணுவாங்க? A. Speaker of the Lok Sabha, B. Chairperson of the Rajya Sabha, C. President of India, D. Minister of Parliament Affairs. A is the correct answer. Speaker of Lok Sabha தான் வந்து டிசைட் பண்ணுவாரு இது இந்த பில் வந்து மணி பில்லா அப்படிங்கிறது. A is the correct answer. Next question. The Supreme Court of India has been established under article. The Supreme Court of India எந்த ஆர்டிகல் மூலமா எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? ஆப்ஷன் A 124, ஆப்ஷன் B 125, ஆப்ஷன் C 126, ஆப்ஷன் D 127.
ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 124 அப்படிங்கிறது தான் வந்து சரியான ஒரு பதில். சரிங்களா? அடுத்தது under which article of the constitution NJAC has been created அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. NJAC அப்படிங்கிறது வந்து நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன். நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் அப்படிங்கிறது தான் அதுக்கான அப்ரிவேஷன். அதுக்கான ஆன்சர் ஆர்டிகல் ஏ. ஏ பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 124A, பி ஆர்டிகல் 124B, சி ஆர்டிகல் 124C, டி none of the above. இதுக்கு ஆன்சர் கேக்குறாங்க. ஏ இஸ் ஆன்சர் ஆர்டிகல் 124A. ஆர்டிகல் 124A. அடுத்தது ad hoc judges of the Supreme Court of India may be appointed under which article of the Indian Constitution? Ad hoc judges of the Supreme Court of India பொறுத்த வரைக்கும் எந்த ஆர்டிகல் படி அமைக்கப்படுறாங்க அப்படின்னா, எஸ் கரெக்ட் ஆன்சர் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆர்டிகல் 127 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது the Supreme Court of India shall also be the court of A. Revenue, land laws, record, circuit. இது எல்லாருக்குமே தெரியும். The Supreme Court of India shall also be the court of option A. Revenue, B. Land law, C. Record, D. Circuit. இல்லைங்க ரெக்கார்டு. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரெக்கார்டு. அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு எத்தனையோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். டிகே பாசு கேஸோடதெல்லாம் இன்னி வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு அது சுப்ரீம் கோர்ட் பொறுத்த வரைக்கும். பவர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் டு ரிவ்யூ இட்ஸ் ஓன் ஜட்மெண்ட் இன் ப்ரொவைட் அண்டர் ஆர்டிகல் எது? பவர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் டு ரிவ்யூ இட்ஸ் ஓன் ஜட்மெண்ட் இஸ் ப்ரொவைடட் அண்டர் ஆர்டிகல் 137, ஆர்டிகல் 138, article 139, article 140. Yes, 137 is a correct answer. 137 is a correct answer. சரிங்களா? அடுத்தது right to seek advisory opinion of the Supreme Court on any question of law belongs to the right to seek advisory opinion of the Supreme Court on any question of law belongs to the option A. President, option B. Governor, option C. Prime Minister, option D. President and Governor. Yes, option A is a correct answer. President அப்படிங்கிறதா சரியான ஒரு ஆன்சர். சரிங்களா? அடுத்தது the executive power of the state is vested in. The executive power of the state is vested in option A. Chief Secretary of the State, Chief Minister of the State, Chief Executive Officer, the Governor. D is a Governor. ஒரு ஸ்டேட்டினுடைய எக்ஸிகியூட்டிவ் பவர் யாரு? D is the correct answer. The Governor is the correct answer. எக்ஸிகியூட்டிவ் பொறுத்த வரைக்கும் அங்க பிரசிடென்ட், இங்க கவர்னர் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். சரி, who gives oath to the governor? யார் பண்ணுவா? A president, prime minister, chief justice of high court, chief justice of supreme court. chief justice of high court. C is the correct answer. who administers oath of the governor? எப்படி கேட்டாலும் அதுதான் ஆன்சர். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஸ்டேட் ஹை கோர்ட்ல தான் அவரு தான் வந்து கண்டிப்பா ஓத் எடுப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட்டுக்கு. சரிங்களா? The chief minister shall be appointed by the chief minister shall be appointed by the whom? A. Prime Minister, B. Governor, C. President, D. Vidhan Sabha. Yes, B is the correct answer. That is the governor.
ஆர்டிகல் எது அப்படின்னா 164. சரிங்களா? அண்ட் தென் if a person is not a member of the either house of a parliament, he cannot be appointed a minister at the center for a period of more than option A 3 months, option B 6 months, option C 10 months, option D 12 months. 6 months is the correct answer. Next, I'm moving to another question. A retired judge of the High Court cannot option A practice in the Supreme Court, B practice in the High Court in India, C practice in the High Court from where he has retired, D none of the above. Yes, C is the correct answer. The retired judge of the High Court cannot be practiced in the High Court from where he is retired. Article 220 220 நமக்கு அதுதான் சொல்லுது. சரிங்களா? அடுத்ததா jurisdiction power of the High Court under Article 226 of the Constitution of India. Option A is like jurisdiction of Supreme Court under Article 142 subarticle 1 of the Constitution. Is similar to jurisdiction of the Supreme Court under Article 32 of the Constitution. Is jurisdiction of the High Court under Section 115 of the Code of Civil Procedure. D all of the above. So நமக்கு வந்து ஹைகோர்ட்டுக்கு பொறுத்தவரையும் கொடுத்தது எஸ் கரெக்ட், சிமிலர் டு தி ஆர்டிகல் 32 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இது வந்து ஒரு டிஜே எக்ஸாம்ல 2018ல கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் we are moving to another question. Which article in the Constitution of India related to the control of the High Court over subordinate courts in matter of the posting, promotion, leave, etc.? Which article in the Constitution of India related to the control of the High Court over subordinate courts in the matter of the posting, promotion, leave, etc.? Option A, Article 226, Article 227, 235, Article 225. Option, மூணு ஆப்ஷன் இருக்கு. 226, 227, 235, 225. So, கரெக்டான ஆன்சர் ஆர்டிகல் இது ஆப்ஷன் சி தான், ஆர்டிகல் 235 அப்படிங்கிறது. கண்ட்ரோல் ஓவர் த சபார்டினேட் கோர்ட்ஸ் வரும் இல்லையா, அதுல இது வரும். அடுத்ததா அதே கொஸ்டின் தான், வேற மாதிரி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் செலக்டிவான கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்கேன், அதனாலதான் உங்களுக்கு கொஞ்சம் அந்த கேப் விட்டு நான் கேட்க வேண்டியதா இருக்கு. In which municipalities article were the inserted? இந்த முனிசிபாலிட்டி ஆர்டிக்கலை எந்த ஆர்டிக்கல்ல வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 243P, ஆப்ஷன் பி 243Z, சி 243Y, டி 243Q. டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 243Q அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். அடுத்தது, the Constitution of India vests residuary legislature power and executive functions in A, the state, B, option B, the states and the union government jointly because of the concurrent list in the 7th schedule, C, the union, D, none of this. அப்படிங்கிறது ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர், தி யூனியன். The Constitution of India vests residuary legislature power and executive functions அப்படிங்கிறது சொல்றாங்க. இது ஆர்டிகல் 248ல வருது. 246A கூட அங்க பார்க்கலாம் நம்ம. அடுத்தது, the exclusive power to make any law with respect to any matter not enumerated in the concurrent list or state lists is vested in the option A, state legislature, option B, parliament, option C, president, option D, governor. So 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஆன்சர் வந்து பார்லிமெண்ட்.
Parliament current acts. Next. Which article in Constitution of India relates to the subject matter of the law made by the Parliament to give effect to territories and treaties and international agreements? So, எந்த ஆர்டிகல் மூலமா நம்ம பார்லிமெண்ட்க்கு சப்லாஸை உருவாக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறத கேட்குறாங்க. ட்ரீட்டிஸ் அண்ட் இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்ஸ். இது வந்து நிறைய கொஸ்டின்ஸ்ல வந்திருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினா காட்டுறாங்க. இது வந்து ஆர்டிகல் 253 அப்படிங்கிறது ஆன்சர். ஆர்டிகல் 253. சரியா? இதே கொஸ்டின் வேற மாதிரி கேட்டிருக்காங்க. ஏன்னா அது கொஞ்சம் ரிப்பீட்டடா வந்த மாதிரி இருக்கு. இப்ப நான் கேட்ட கொஸ்டின் நிறைய அது பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அந்த கான்செப்ட் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்நேஷனல் அந்த ட்ரீட்டிஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 262 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ரிலேட்ஸ் டு 262 அப்படிங்கிறது எது ரிலேட்டட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏ அட்ஜுடிகேஷன் ஆஃப் தி டிஸ்பியூட்ஸ் ரிலேட்டிங் டு வாட்டர்ஸ் ஆஃப் தி interstate rivers or river valleys, provisions with the respect to an interstate council, consolidated fund and public accounts of the India and of the states, contingency fund. This option A correct answer. Adjudication of the dispute relating to water of the interstate rivers or river valleys. இது வந்து பழைய டிஜில கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட ரிலேட்டடா மற்ற அந்த ஆப்ஷன்லாம் வரக்கூடியதுன்னு பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின். In view of Article 265 of the Constitution of India, taxes cannot be levied with retrospective effect. B. Double or multiple taxation is illegal and prohibited. C. Just in the addition to tax cannot be imposed. D. An executive order cannot impose a tax without express statutory authority. அப்படிங்கிறது இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அது கான்ஸ்டிடியூஷன் எடுத்து ஏன் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் cannot impose a tax without express statutory authority. டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்ததாக the goods and service tax has been introduced by dash constitutional amendment act. The goods and service tax has been introduced by dash constitutional amendment act. 101 is the correct answer. அடுத்ததாக அதே கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின்ல எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எந்த ஆர்டிகல்னு கேட்டிருக்காங்க. அமெண்ட்மெண்ட் ஓகே, எந்த ஆர்டிகல்னு இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. 246A. 246A நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த அமெண்ட்மெண்ட்? 101வது அமெண்ட்மெண்ட்ல பண்ணிருக்காங்க. சோ இந்த எந்த ஆர்டிகல் எது அப்படின்னு கேட்டா 246A அப்படின்றத கொள்ளலாம். 2016ல இது நடந்திருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல அது வருது. சரிங்களா? அதே இந்த மூணு விஷயத்தையே பலவிதமா வந்து கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டாலும் நமக்கு ஆன்சர் பதில் அதுதான். சரிங்களா? அடுத்தது ஆர்டிகல் 301 சார். மேடம் சார் மேடம் கேக்குதா மேடம்? இந்த கொஸ்டினோட முடிச்சிடலாம் சார். ஓகே மேடம். Article 301 of the Constitution is related to Article 301 of the Constitution is related to A. Right to property. B. Right of civil servants. C. Money bill. D. Freedom of interstate trade. Freedom of interstate trade. Yes, correct answer. D is the correct answer. இதுக்கு ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்ம கிட்டத்தட்ட பாதி கான்ஸ்டியூஷன்ல இதுக்கு முன்னாடி எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல எப்படியெல்லாம் ஒரு டிஜே கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத எத்தனை கொஸ்டின்ஸும் நம்ம பார்த்துட்டோம். பரவாயில்ல, ஓரளவுக்கு நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் மீறி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்க பார்த்துக்கோங்க. கண்டினியூ பண்ணுங்க, நல்லா படிங்க.
எல்லாருக்கும் என்னுடைய ஆல் தி பெஸ்ட். சரி, இப்ப வேற ஏதாவது சொல்லணுங்களா? தேங்க்யூ வெரி மச் மேடம். ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு மேடம். தேங்க்யூ வெரி மச் மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச் மேடம். வெரி வண்டர்ஃபுல் செஷன் மேடம். ஒரு முழுமையான ஒரு கான்ஸ்டிடியூஷனே படிச்ச மாதிரி இருந்தது மேடம். ரொம்ப தேங்க்யூ மேடம். ஃபர்தரா உங்க கிளாஸ் நாங்க எதிர்பார்க்கிறோம் மேடம். தேங்க்யூ வெரி மச் மேடம். அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பின்னாடி எமர்ஜென்சி எல்லாம்